ஜிம் கோச்சுடன் காதலா நடிகை பேட்டி. கண்டினியூ. ஹே சொல்லிட்டே மாட்டாட்டி. கார்த்தி, இப்போ நீ எங்க இருக்க? ஜிம்ல தான். ஜிம் எங்க இருக்கு? பார்க் ஹயாத். உடனே உன்னை பார்க்கணும். ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? அந்த டே டு டே புக்க பாத்தியா? அதுல நான் போஸ்டர் ஹேண்ட்ஸ் வந்து க்ளோஸ் அப் பாடி ஃபீட் ரிலீஸ் பண்ணுங்க. ஏய் ஐஷு 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 நில்லு. ஐஷு என்ன ஆச்சு உனக்கு? என்ன இது? அதெல்லாம் உள்ள போய் பேசிக்கலாம் வா. எதுவா இருந்தாலும் இங்கே சொல்லு. ஐஷு, லவ்வுக்குள்ள சந்தேகம் மட்டும் வரவே கூடாது. நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். சந்தேகம் மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, நம்ம சந்தோஷமா கெட்டு போயிடும். அவங்க ஏதோ பப்ளிசிட்டிக்காக எழுதுறாங்க. இன்னைக்கு இந்த ஹீரோன் கூட சேர்த்து எழுதுனாங்க, நாளைக்கு வேற ஹீரோனை ட்ரெயின் பண்ணா அவங்க கூட சேர்த்து எழுதுவாங்க. அதெல்லாம் போய் பெருசு பண்ணிக்கிட்டு. எவன் என்ன வேணாலும் எழுதட்டும். நீ ஜிம் கோச்சா? ஆமா, நான் கோச் தான். ஏன் ஏய் ஏய் ஏன் இப்படி நடந்துக்கிற ஐஷு? வேற எப்படி நடந்துக்க சொல்ற? நீ என்ன பிளான் பண்ணி ஏமாத்தி இருக்க. தடி சீட். நானா? போதும், சும்மா நடிக்காத கார்த்திக். ஏய் ஏய் ஐஷு, என்ன பேசுற நீ? நான் நடிக்கிறேனா? நீ நடிக்கிற. என்ன பார்த்தது, பேசுனது, பழகுனது எல்லாமே நடிப்பு தான். இல்லனா போயும் ஜிம்ல வேலை பார்க்கற நீ எதுக்கு என் முன்னாடி ரொம்ப ரிச்சா காட்டிக்கிட்ட? நான் எப்ப அப்படியெல்லாம்? எல்லாம் தெரியும். சாதாரண ஜிம் கோச் நீ. ஆனா ஃளைட்ல பிசினஸ் கிளாஸ், பென்ஸ் கார், போட் கிளப்ல வீடு, இதெல்லாம் எதுக்கு? பணக்காரனா என்கிட்ட சீன் போட்டு ஏமாத்துறதுக்கு தானே. தடி ஃப்ராட். ஐஷு, நான் எதுக்குடி உன்னை ஏமாத்தணும்? நான் ஃளைட்ல போனது அது ஆர்யா சாருக்கு ட்ரெயின் பண்ண போனேன். டிக்கெட் அவங்களே போட்டு கொடுப்பாங்க. அந்த பென்ஸ் காரு அது வீட்டுக்கு கணேஷ் சாரோட காரு. நீ சொல்ற அந்த பங்களா வீடு அது என்னோட கிளையண்டோட வீடு. அப்ப இது எதுவுமே ஒண்ணுது இல்லையா கார்த்தி? இல்ல. ஏ இப்ப எதுக்கு இதெல்லாம் கேக்குற? உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. நமக்குள்ள நீ எதுவும் இல்ல. இனிமே என்ன பார்க்கணும்னு நினைக்கிறது, பேசுறது, SMS பண்றது, போன் பண்றது, இதெல்லாம் எதுவும் வச்சுக்காத. இனிமே என் லைஃப்ல உன்னை நான் பார்க்கவே விரும்பல. புரிஞ்சுதா? கார்த்திக், அவ உன்னை ஏமாத்திட்டான்னு நினைக்காத. அவதான் ஏமாந்துட்டா. உன்ன மாதிரி ஒரு நல்ல பையனை மிஸ் பண்ணிட்டா. மார்க் மை வேர்ட். நீ வேணா பாரு, பெரிய கவால போய் உழுவா. அப்படிலாம் சொல்லாதண்ணா. அவன் என்னை தூக்கி போட்டு போயிருக்கலாம். ஆனா என்னால அவளை தூக்கி போட முடியாது. என்னென்னமோ யோசிச்சு வச்சிருந்தனா. எங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி, லட்டு லட்டா குழந்தைங்க, கடைசி வரைக்கும் லவ் எனக்கும் அவளுக்கும். எல்லாமே ஒரே செகண்ட்ல செத்து போச்சுன்னா. டேய் அழாதடா. ஆம்பளைன்னா அழவே கூடாதுடா. முடியலண்ணா. சாதாரண ஜிம் கோச் உன்னை அப்புறம் லவ் பண்றதுன்னு கேக்குறானா? டேய் அவ உன்னை லவ் பண்ணல, பணத்தை தான் லவ் பண்ணி இருக்கிறாடா.
இது தெரியாம டேய் அவெல்லாம் பொண்ணே கிடையாதுடா. ஐயா என்னடா கார் கண்ணாடி வச்சிட்ட? என் பொண்டாட்டி எவன்டா பதில் சொல்றது? ஓ கை நீட்டுற அளவுக்கு சால்ட் வேலை செய்தா? டேய் ராவா எடுத்து அடிக்காதடா, மண்டைக்கு ஏறிட போகுது. நான் வேணா தண்ணி கலந்து தரேன்டா. என் பொண்டாட்டி நாவா? அவளை போய் தப்பா பேசுறா? ஐயோ ரொம்ப சாரிடா தம்பி, ஆளை விடுறா எப்பா. டேய் இருக்குதே ஒரு பாட்டில் வைடா. என் ஆச்சு ரொம்ப நல்லவனா. அதே சின்ன வயசுல இருந்து அம்மா அப்பா எல்லாம் வாழ்ந்துட்டால, அதான் அவளுக்கு பாசனா என்ன புரியல. ஆஹா மண்டைக்கு ஏறிடுச்சு பொழுது. விடுறா தம்பி, அவளும் நல்ல பொண்ணுதான். அவ சுச்சுவேஷன் என்னன்னு யாருக்கு தெரியும்? சிச்சுவேஷன் அவ ஃப்ராடுனா. அதுதான்டா நானும் சொன்னேன். சரி நீ குடிச்சது போயிடும், மிச்சம் குடி, நான் குடிக்கணும். முன்னாடி எங்க இருந்தா தெரியுமா? இங்க இருந்தா. இப்போ எங்க இருந்தா தெரியுமா? இங்க இருக்கிறா. டேய் கார இவன் குஷ்டு கல்லாகிறான். உன் வேலையை காட்டு. டேய் நீ சொன்ன சரிதான்டா. அவன் காலில் இருக்கிற செருப்பு சமண்டா. இது செருப்பா? கையில பாட்டில் தேவதானா? அவன் தேவதா? ஆமாண்டா தம்பி, அவ ஒரு தேவதை தாண்டா. தேவதையாவா? அவா தப்பு அப்படிலாம் பேச. ஏன் பொண்டாட்டி நான் பேசுவேன், நீ பேசக்கூடாது. நீ பேசக்கூடாது. ஐயோ நானே எனக்கு சூனியம் வச்சுக்கினேன்டா.